திரு மணிகண்டன் அவர்கள்ட்ட அதிமுக தான் என்னுடைய குடும்பம் அப்படின்னு மீண்டும் இணைய விருப்பப்படுகிறார் ஓபிஎஸ். என்னென்னமோ பேசி பிரிந்து சென்ற அமமுகவே கூட்டணிக்குள்ள வந்துருச்சு. கட்சியா இருந்தாங்க, வந்துட்டாங்க. ஓபிஎஸ்ஐ இணைத்துக் கொள்வதில் ஒரு பெருந்தன்மையோ பெரிய மனசோ காட்டக்கூடாதா அப்படின்னு தானே அரசியல் பார்வையாளர்கள் முன்வைக்கிறது. தந்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம். தம்பி கேமராமேன், நான் ப்ரோக்ராமுக்கு வர்றப்ப தடிக்கு கீழே விழுந்துட்டேன். கொஞ்சம் மீசையில தாடியிலாம் மண் ஓட்டின மாதிரி இருக்குது. ஏதாவது தெரியுதா? இல்ல சரி. அருமை அண்ணன் கோலப்பனுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். அருமை ஐயா மணிகண்டன் முகத்துல நிறைய சேரா இருக்கு. தொடச்சிக்கிட்டேன். என்ன கேக்குறேன்னா, உள்ளபடியே உங்களை நான் பாருங்க, நான் ரொம்ப மரியாதையோட நான் விழிக்கிறேன். அண்ணன் நாஞ்சில் கோலப்பன் அவர்களே வணக்கம்னு சொல்றேன். நீங்க சொல்றத கேட்கக்கூடிய இடத்துல திரு ஓ பன்னீர்செல்வம் இருக்கிறாரா எனக்கு தெரியல. ஒருவேளை அவருடைய நலம் விரும்பியா நீங்க சொல்றத கேட்கக்கூடிய இடத்துல இருந்தாருன்னா, கடைசி கட்டத்திலேயாவது ஏதாவது நல்லது நடக்கட்டுமேங்கிற எண்ணம் கிஞ்சித்தும் உங்களுக்கு இருந்ததுன்னா இங்க உட்காந்துட்டு இந்த மாதிரி மறுபடியும் பேசுவீங்களா? நான் இன்னொரு விஷயத்த இன்னைக்கு உங்க தந்தி டிவி மூலமா சொல்றேன். கார்கே, வேண்டாம், கட்சியில பிளவுபடுத்த வேண்டாம், கட்சியில உங்களுக்கு அவைத்தலைவரோ இல்ல பொருளாளர் பதவியோ கொடுக்கிறோன்னு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 3 ஆண்டுக்கு முன்பு 2 தூதுவர்களை திரு பன்னீர்செல்வம் இல்லத்துக்கு அனுப்பினப்ப அந்த பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு, இல்லன்னு யதார்த்தத்தை புரிஞ்சுக்க, பழனிசாமியின் ஒற்றை தலைமையை தான் கட்சி விரும்புது, நீங்க அவைத்தலைவராவோ அல்லது பொருளாளராவோ இருக்கலாம் அப்படின்னு சொன்னப்ப, இவங்க கூட இருந்து இன்னைக்கு போய் திமுகவுல போய் தஞ்சம், அரசியல் தஞ்சம் அடைஞ்சிருக்கிற வைத்தியலிங்கம் போன ஒரு சீனியர் மோஸ்ட் அதிமுக முன்னாள் அமைச்சரை எந்திரிச்சு ஓங்கி கன்னத்துல நெத்த வர்ற மாதிரி இல்ல ரத்தம் வர்ற மாதிரி அரைஞ்சாருங்க. உண்டா இல்லையா, இல்ல இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியுமா தெரியாதா, இல்ல தெரியக்கூடிய இடத்துல நான் பன்னீர்செல்வத்திட்ட இருந்தேன் அப்படிங்கறது சொல்லுங்க திரு கோலப்பன. ஒரு தனக்கு சக ஒரு முன்னாள் அமைச்சரை வைத்தியலிங்கம் ஓங்கி கன்னத்துல அரைஞ்சார். அடுத்த நிமிஷம் அவங்க வெளியே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தொலைபேசி மூலமா தொடர்பு கொண்டு வெளியே சொல்ல, வேண்டாம், இந்த சமாதானமே வேண்டாம், அண்ணா வயதுல என்னோட மூத்தவர் உங்களையா அறிஞ்சாங்க, அதனால வேண்டாம், இனிமேல் எது ஆனாலும் பாத்துக்கலாம், தயவு செஞ்சு வந்துருங்க. என்னால் அண்ணா இருந்தேன், நான் பேசிட்டு இருக்கிறேன், குறுக்க பேசாதீங்க, வெளியே வந்து பேசிட்டு இருக்கிறேன். சம்பவமே தெரியல, அதான் பேசல. நான் தான் என் கன்னத்துல ஓங்கி அரைஞ்ச அமைச்சருக்கு நத்தம் வரல ரத்தம் வந்து சொல்றேன். என்ன நான் சொல்றோம்? புரியுது, நத்தம். ஓகே. அப்படிப்பட்டவர்களெல்லாம் பண்ணிட்டு கட்சி சின்னத்தெல்லாம் முடக்கிட்டு அலுவலகத்தை குண்டர்களை வச்சு அடிச்சுட்டு கீழ் கோர்ட்டு, மேல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட்டு, ஃபுட் கோர்ட்டு, ஐநா கோர்ட்டு இத்தனைக்கும் போயிட்டு இன்னைக்கு அருமை அண்ணன் இபிஎஸ் நான் எதுவும் பண்ணல, எல்லாம் பண்ணினது வந்து அந்த பாண்டியனும் இந்த வைத்தியலிங்கம் தான் பண்ணினாங்கன்னு கூட சொல்றாங்க. அத ஆனா ஏதோ ஒரு நல்லது நடக்கட்டும் இல்லாம இன்னமும் இவ்வளவு இழந்து நிர்கதியா இருக்கிற அண்ணன் கோலப்ப, எனக்கு தெரிஞ்சு கோலப்பனும் கவிஞர் கண்ணனும் தான் 2 பேர் தான் கூட இருக்கிறாங்க. மொத்தமே 2 பேர் தான் அவர் கூட இருக்கிறாங்க. நிராயுதபாணியா இருக்கிறவங்களை எதுவும் நான் தாக்க கூடாது அப்படின்னு இருக்கிறப்ப நீங்க பேசுறது எந்த அதிமுக தொண்டர்களாவது கேட்டானா, அப்படி ஒரு எண்ணம் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டால் கூட இவங்க வேண்டாம் அப்படிங்கிற அளவுக்கு பேசுறீங்க. உண்மையாலுமே இரண்டாம் தர்ம யுத்தத்துக்கு காரணமே உங்க 2 பேர் தான் அப்படின்னு 2 பேரை கை காட்டுறாரு அப்படின்னா நான் காரணம் இல்லை அப்படின்றது அதனுடைய பொருள் இல்லையா? அதை தாண்டி அதிமுக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு இந்த சூழல்ல அழைக்கிறார் அப்படின்னா சொல்றாருன்னா என்ன சேர்த்துக்கங்க அப்படின்றதான பொருள். ஒரு தலைவராக இருந்து 3 முறை ஒரு முதலமைச்சராக இருந்தாரு. அவர் பேசுற இந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்டு உள்ளபடியே நான் பரிதாபப்படுறேங்க. கூட இருக்கிறவன் பேச்செல்லாம் கேட்டா எடப்பாடி பழனிசாமி கட்சி நடத்தினார். கூட இருக்கிறவங்க சொன்னதுனால நான் இப்படிலாம் பண்ணினேன் அப்படிங்கிறப்ப அவர் ஒரு எவ்வளவு பலகீனமான தலைவர் பண்பு இல்லாதவர் அப்படிங்கறத திரும்ப ஒரு முறை அவர் வெளிச்சம் போட்டு காட்டுறாருங்க. யாராவது ஒருத்தர் நான் சொல்லிதாங்க எடப்பாடி பழனிசாமி இது செஞ்சாரு, எடப்பாடி பழனிசாமி இதை கேட்டாரு அப்படின்னு அதிமுக மாறுதட்டிக்க முடியுமா? இல்ல அந்த மாதிரி ஒரு பிராக்டிக்கல் சூழ்நிலை இருக்குதா? எல்லாத்தையும் கலந்து ஆலோசிப்பார். முடிவுங்கிறது பொதுச் செயலாளர் மட்டும்தான் எடுப்பார். கார்கே, நேற்று கடைசி கட்ட ஒரு முயற்சி நடந்தது. அதை நான் அறிந்தவன், ஒரு மிக மூத்த பத்திரிகையாளர். என்ன நடந்தாலும் நான் அதிமுக சேரணும், இந்த விருப்பத்தை எப்படியாவது திரு எடப்பாடி பழனிசாமி வெளிப்படுத்துங்க அப்படின்னு சொன்னப்ப இன்னைக்கு நடந்த பிரஸ் மீட்டுக்கு முன்னாடி நேத்தே சொல்லிட்டார், பொதுக்குழுவோ கட்சியினுடைய நிர்வாகிகளோ அவரை ஏத்துக்க மாட்டாங்கிறது திட்டவட்டமா சொல்லிட்டார். நான் என்ன ஒண்ணு சொல்றேன்னா, நிச்சயமா அவர் ஏதாவது வேறு ஒரு பேரில், அதாவது அதிமுக
தொண்டர் உரிமை மீட்பு குழு அப்படின்னு வச்சுக்கிட்டு நீங்க எந்த விதத்திலையும் அதிமுக தலைமை வைக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் நீங்க இடம்பெற முடியாது. வேற ஒரு பேரை வச்சுக்கிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணிங்கிற வந்தே பாரத் ட்ரெயின்ல ஏறுங்க. முதல்ல ட்ரெயின்ல ஏறி நான் வண்டியை ஓட்டுவேன்னு ஆசைப்படாதீங்க. வண்டியை நீங்க ஓட்ட முடியாது. வண்டி ஓட்டுற பைலட் எடப்பாடி பழனிசாமி, கோ பைலட் வந்து அமித்ஷா பக்கத்துல உட்கார்ந்து வழிகாட்டுவார். அதனால நீங்க எந்த விதத்திலையும் வண்டி ஓட்ட முடியாது. முதல்ல என்டிஏங்கிற வந்தே பாரத் ரயில்ல ஏற பாருங்க. அதை விட்டு நீங்கன்னா வெறும் பிளாட்ஃபார்ம்ல நிப்பீங்கிறத சொல்லிட்டு, ஆனால் ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன், 3 முறை போய் முள்புதர்ல மறைஞ்சிருந்து முதலமைச்சர் ஸ்டாலினை பார்த்து வணக்கம் போட்டீங்களா, அப்பயே அம்மா ஒரு முறை திரும்பி படுத்திருப்பாங்க. தப்பி தவறி திமுகவோட கூட்டணியோ இல்ல திமுக போய் சேர்ந்தீங்கன்னா அம்மா மீண்டும் ஒரு முறை மரணித்து விடுவார். அப்படிங்கறது 3 முறை முதலமைச்சராக இருந்த பன்னீர்செல்வம் புரிஞ்சுக்கணும். ஒரு மறைந்த தலைவியை வந்து கொச்சைப்படுத்தி திரும்பி படுத்திருப்பாங்க. அவங்க இறந்த ஒரு உடலை வந்து நம்ம ஒரு அநாகரிகமா பேசுற தவா இல்லையா? இதான் எடப்பாடி பழனிசாமி கத்துத்தாரா? ஒரு புரட்சி தலைவி அம்மா வந்து திரும்பி படுத்திருப்பாங்க. தமிழ்நாடு புரட்சி தலைவி அம்மா வந்து ஏளனமா பேசிட்டு அமித்ஷாவை தூக்கி பக்கத்துல வச்சுட்டு உட்கார்ந்து இருந்து கொஞ்சம் நிமிஷம் கூடாது. ஒரு நிமிஷம் இப்போ ஒரு புரட்சி தலைவி அம்மா வந்து சரிச்சு படுத்துருமா? என்ன அர்த்தம்? இல்ல அவர் சொன்னதுக்கு அவர் தான் பொறுப்பு. அவர் பதில் சொல்லுவாரு. நாளைக்கு தமிழ்நாடு திரும்பி படுத்திருப்பார் அர்த்தம். ஒரு நிமிஷம் பார்த்து சும்மா சந்தையில கத்த மாதிரி கத்துறாங்க. சொல்ல வந்தது, இவர் செய்த துரோகத்தை பார்த்து அம்மா புரண்டு படுத்திருப்பார். அதாவது செஞ்ச துரோகத்தை பார்த்து இப்படி புரண்டு படுத்திருப்பார் சும்மா கதை கட்டிட்டு இருக்கிறாரு. என்ன பொருள் சொல்றாரு, என்ன பொருள் சொல்றாரு அவர் விளக்குறாரு. ஓகே, நான் திரு ஜீவா பத்தி பேசுறதுக்கு ஒரு அநாகரிகம் நாகரிகம் இல்லாம பேசுறீங்க. இல்ல அவர் இவர் பண்ண துரோகத்தை பார்த்து அம்மா வந்து வேதனையில புரண்டு படுத்திருப்பான்னு சொல்றது என்ன தப்புங்க? அவர் விளக்கம் சொல்றாரு சார். அவர் விளக்கம் சொல்றாரு சார். சீன் போடாதப்பா, ஓவரா சீன் போடாத. தெளிவா சொல்லிட்டேன். நீங்க பண்ண துரோகத்துல அம்மா வேதனையில் திரும்பி படுத்திருப்பார், புரண்டு படுத்திருப்பார்னு சொல்லி சும்மா சீன் போட்டு நேரத்துக்கு ஒரு கோடியே 26 லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advttv@dttv.in.